வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளவங்களுக்கு மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்க பாக்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதிமுக சார்பில் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் மு தம்பிதுரை அவர்கள் சிறப்பான வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க அதிமுகவினுடைய தொண்டர்கள். தமிழகத்தை பொறுத்தளவுல 6 ராஜ்யசபா எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா திமுக சார்பில் 4 இடங்களும் அதிமுக சார்பில் 2 இடங்களுமே தேர்வாயிருச்சு. அதிமுக சார்பில் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணி ராமதாஸ் என்பியா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அதிமுக சார்பில் ராஜ்யசபா எம்பியாக இருந்த தம்பிதுரை மீண்டும் இந்த முறை ராஜ்யசபா எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்த ராஜ்யசபா எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அனுபவிப்பதற்காக தம்பிதுரை அவர்கள் போறாங்க. அங்கே அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லாருமே உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு மரியாதை செலுத்திய தம்பிதுரை அவர்கள் பின்னர் அந்த மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சொல்றது என்ன அப்படின்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கையில இரட்டை இலை சின்னம் இருந்தது, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கையில இரட்டை இலை சின்னம் இருந்தது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில இரட்டை இலை சின்னம் இருக்குது. 2026 210 இடங்கள்ல வெற்றி பெற்று மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிறத பேசி இருக்கிறாரு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மத்திய அமைச்சராக்கி என்னைய அழகு பார்த்தாங்க. 2014 இருந்து 19 வரை என்னை துணை சபாநாயகராக கொடுத்து அழகு பார்த்தாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே எனக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்து என்னைய அழகு பார்த்திருக்கிறாங்க. நான் தொடர்ந்து கட்சிக்காக விசுவாசத்தோடு வேலை செஞ்சிருக்கேன். ஆனா திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடக்குது. ஒரு எம்பிங்குற பாராம என்னுடைய வண்டியை விட மாட்டேங்கிறாங்க. துணை முதலமைச்சர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு பதவி தான், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு எம்பி வர்றேன், என்னுடைய காரை போவதற்கு வழி விடாம தடுத்து நிப்பாட்டுறாங்க. திமுக அராஜகமா செயல்படுறாங்க. அவங்களுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வரணும். 210 தொகுதிகளுக்கு மேல நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில பேசி இருக்கிறாங்க. அதனுடைய வீடியோ தொகுப்போட தான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து தம்பிதுரை அவர்கள் பேசின வீடியோவும் இதுல இணைச்சிருக்கேன். நீங்க பாருங்க. நன்றி, வணக்கம்.
நண்பர்களால் சாதாரண குக்கரம் பிறந்த திட்டங்கள் பிறந்த எனக்கு ஒரு நம்முடைய கழகத்தின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தொண்டனாக பணியாற்றிய எனக்கு 1984 ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தருமபுரியில போட்டி வைத்தவர் புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் என்ற பதவி தந்த புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த ஊரிலே பிறந்தவர் நான். கிருஷ்ணகிரி மாவட்டம், அதற்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கரூரிலே போட்டி பெற வைத்து நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற செய்து வாஜ்பாயினுடைய அரசியலே மத்திய அமைச்சராக ஆக்கியவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதலில் மாபெரும் பதவி பெற்ற ராஜாஜி அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு இந்த மாவட்டத்தில் பிறந்த எனக்குத்தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா உங்களால், தொண்டர்களால், புரட்சித் தலைவர் அம்மாவர்களால், புரட்சி எம்ஜிஆர் அவர்களால் மத்தியிலே ஒரு அமைச்சராக பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்த ஒரு சரித்திரத்தை கொடுத்தது நம்முடைய இந்த மண்ணாகும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிறந்த நான் ராஜராஜ அவர்கள் வைத்த அந்த போன்ற பதவியை அடுத்ததாக நான் மத்திய அமைச்சராக நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் வைத்த அந்த பதவி, சட்ட அமைச்சர் என்ற பதவியை மட்டுமல்லாமல் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் பல்வேறு பொறுப்புகளை தந்தது புரட்சியாளர் அம்மா அவர்கள். இந்த ஒரு மண்ணில பிறந்தவர்களுக்கு அந்த வாஜ்பாய் அரசாங்கத்தை பார்த்தீர்கள் என்றால் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள், அடுத்து அத்வானி அவர்கள், மூன்றாவது மரணி மனோஜ் அவர்கள், 4வது ஜான் பெர்னாண்டஸ், அடுத்தது தம்பிதுரை என்ற எனக்கு அந்த பதவி கிடைக்கும். 5வது அடுக்கையிலே மத்தியிலே இந்தியாவில் ஆளுகின்ற ஒரு வாய்ப்பை தந்தது அனைத்து இந்திய அண்ணாவின் புரட்சியாளர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம். அம்மா தான் வாய்ப்பை தந்தார்கள். மீண்டும் இந்தியா பல்வேறு தொழிலே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2001 2006 2வது வெற்றி பெறும்பொழுது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த நம்முடைய தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சராக என்னை பதவி கொண்டார்கள். முதலில் அம்மா அவர்கள் இந்த பிரதமர் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தார்கள். அந்த நேரத்தில் இதே பர்கூரில் வெற்றி பெற்றார். மீண்டும் புரட்சி அம்மா அவர்கள் கரூர் நாடாளுமன்ற வெற்றி பெற செய்து துணை சபாநாயகர் மீண்டும் ஒரு பதவியை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தந்தார்கள். அதே பதவி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மோடி அரசாங்கத்தில் எனக்கு 2014 2019 வரையில் நாடாளுமன்றத்தின் துணை சபாநாயகர் பதவி தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்கள் காரணமாகத்தான், சாதாரண தொண்டர் தான். பிறகு மீண்டும் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2020 நாடாளுமன்ற பணியாற்றுவதற்காக மக்களவையினுடைய உறுப்பினராக நாடாளுமன்ற பணியாற்றுவதற்கு வாய்ப்பை தந்தவர் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் முதலமைச்சராக பணியாற்றியவர். மீண்டும் 2026 நடைபெறும் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக நாடுபடுவதற்காக இந்த பதவி எனக்கு தந்திருக்கின்றார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் பணியாற்றுவதற்கு மட்டுமல்ல, பல பகுதியில் பணியாற்றி கழகத்தை வெற்றி பெற செய்து 210 நாடாள் சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற செய்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் முதலமைச்சராக வருவது உறுதி என்பதை நான் என்னென்ன சொல்ல விரும்புகின்றேன். இந்த அளவுக்கு எழுச்சியோடு வருகின்றோம் என்றால் காரணம் இந்த இயக்கம், நம்ம வளர்த்த இயக்கம், ஏழைகளுக்காக பாடுபட்ட இயக்கம், புரட்சித் தலைவர் உருவாக்கிய அந்த இயக்கம். இவர் கை காட்டுகின்றார் இரட்டைகளை, அந்த இரட்டையில தான் வெற்றி இரட்டைகளை, அந்த இரட்டையிலே தான் எடப்பாடி பழனிசாமி கையிலே இருந்து கொண்டிருக்கிறது. அம்மா அவர்கள் இருந்தது, அம்மா அவர்களிலிருந்து மீண்டும் இந்த இரட்டைகளானது புரட்சியர் கை காட்டுகின்றாரே, அந்த இரட்டையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இப்போது தந்திருக்கின்றோம். சாதாரண விவசாயத்தை கொண்டு பிறந்தவர். அவர் பல்வேறு திட்டங்களை எல்லாம் புரட்சி அம்மா பிறகு பொறுப்பேற்று நல்ல ஒரு ஆட்சி நடத்தினார். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அலங்கோலம் இருந்து கொண்டிருக்கிறது என்று. நான் நேற்று
வருவது பார்த்தால் நம்மளுடைய சாலையெல்லாம் அடைத்து விட்டார்கள். என்னுடைய காலம் இருந்து விட்டார்கள். போகக்கூடாது என்ற ஏன் உதயநிதி வராரோ அதுக்காக. உதயநிதி என்னங்க முதலமைச்சரா இல்ல பிரதமரா? நாட்டு பிரதமரா? துணை முதலமைச்சராக சாதனை அந்த போஸ்டே கிடையாது. முதலமைச்சர் ஒன்றுதான். அது ஒரு கேபினெட் என்ற அந்தஸ்து தான் அந்த கொடுத்திருக்காங்க அவருக்கு, துறைத்தலைவர். அந்த ஒரு சாதாரண ஒரு அமைச்சர் அவருக்கு தர வேண்டிய அவருக்கு தருவது பிரதமருக்கு தருவது போன்ற ஒரு போலீஸ்காரங்க டிராபிக் கண்ட்ரோல் பண்றாங்க. என்னோட எம்பி கார விடமாட்டேன்ட்டாங்க. நேற்று வரும்போது நான் குப்பத்தில் வரும்பொழுது வச்சாங்க. இப்படி இந்த அலங்கோல ஒரு ஆட்சி ஒரு சாதாரண ஒரு நேற்று பிழைத்தவர் சொல்லுவாங்களே இல்லன்னு சொல்லுவாங்களே சொல்றாங்க, மற்றவங்க சொல்லுவாங்க நேற்று சிறைகளை இந்த தன்னுடைய குடும்ப அரசியல் உருவாக்குவதற்காக இந்த இவர்கள் எல்லாம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் சொல்கின்ற உதயநிதிக்கு முதலமைச்சர் இல்ல பிரதமருக்கு தருகின்ற அந்த வசதிகளை தந்து அதுபோல போலீஸ் துறையான தலையிட்டு துஷ்பிரயோகம் செய்து கொண்டு மக்களுக்கு இடைஞ்சலை சொல்லிக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த குடும்ப அரசியல், இந்த குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சாதாரண என்னுடைய எம்பி காரைக்குடி நிறுத்துகிறார்கள் என்றால் சாதாரண மக்களுக்கு என்ன தொல்லை கொடுப்பார்கள் சென்று பார்க்க வேண்டும். இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் இந்த அலங்கோல ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் முடிவுக்கு வந்துவிட்டது. அவர்கள் என்னதான் ஸ்டாலின் சொன்னாலும் உடனே ஊரெல்லாம் சுற்றினாலும் மக்கள் மனதிலே இருப்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மா அவர்கள், அவர்கள் வெளிந்த எடப்பாடி பழனிசாமிகள். இந்த இரட்டையில் தான் மக்கள் மனதில் இருக்கிறது. அங்கதான் வெளிப்பெறும். இந்த குடும்ப அரசியல் மட்டுமல்ல, போதை பாரது, பிறகு சட்ட ஒழுங்கு, பெண்கள் கற்பழிப்பு, அது குறிப்பாக பார்த்து எப்படி தூத்துக்குடியிலே சாதாரண படிக்கின்ற பிளஸ் பெண்ணை கூட கற்பழித்து கொலை செய்கின்ற கொலைப்பாதக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதை தூக்கறிவதற்காகத்தான் நாம் பாடுபட வேண்டும். ஏனென்றால் ஜனநாயக நாட்டிலே குடும்ப அரசியல் கூடாது. கொலை விரட்டி அரசியல் என்ற அந்த அரசு அந்த ஆட்சி ஒழிய வேண்டும். இந்த ஆட்சியை ஒழிப்பதற்காகத்தான் எனக்கு தந்த இந்த ஒரு வாய்ப்பானது. இது உங்களுக்கு தந்த ஒரு வாய்ப்பாக உங்கள் சார்பாகத்தான் நான் பணியாற்றி தந்திருக்கிறது. எனக்கு தெரியாது. நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் எனக்கு தந்திருக்கிற ஆறாண்டு பணியாற்றி சென்றால் அது நீங்கள் பணியாற்றுவது போலதான். உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வது, உங்கள் எண்ணங்களை செய்வதற்கு மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்று அண்ணா அவர்கள் சொன்னார்களே. அம்மா அவர்கள் சொல்ற 100 ஆண்டு காலமானால் அனைத்து இந்திய அண்ணாதான் தமிழ்நாட்டை ஆளும் என்று சொன்னார்களே. அதை ஆளுவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக எனக்கு பணியாற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தந்ததற்கு உங்கள் சார்பாகவும் நம்முடைய பர்பூர் செய்த என்ற பகுதியின் சார்பாகவும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை அவர் பொறுப்பாளர்கள் அறிவித்து எனக்கு சிறப்பான இந்த வரவேற்பு தந்ததற்கு உங்களில் ஒருவராக மீண்டும் பணியாற்றுவதற்கு வாய்ப்பளித்த இங்கு சிறப்பான வரவேற்புகளுக்கெல்லாம் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.